தோல் வியாதி. அனைத்து விதமான தோல் வியாதிகளை குணமாக்கும் 3 வர்ம புள்ளிகள் மற்றும் ஒரு உணவு முறை மாற்றம். இதை இன்னும் நாம் ஒரு 15 நாட்கள் கடைப்பிடித்தால் போதும், அனைத்து தோல் வியாதிகளும் நம்மை விட்டு விலகுவதை பார்க்கலாம், எந்தவித ரசாயனம் இன்றி. இப்போது இது நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே தோல் வியாதி என்பது ஒரு நோயே கிடையாது. என்னங்க, தோல் வியாதி நோயே கிடையாது? ஆமாம். தோல் வியாதி என்பது உடலில் உள்ள கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றும் ஒரு செயல்பாடு தான். அப்போ உள்ள கழிவுகள் இருக்குது, நச்சுக்கள் இருக்குது. அப்போது நச்சுக்களை வெளியேற்றுவது தோல். அப்போது நச்சுக்கள் இல்லைன்னா வெளியேறாது. அப்போ நச்சுக்கள் இல்லாததுக்கு தான் நம்ம இன்றைக்கி பயிற்சி செய்யப்போகிறோம். இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது, தோல் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அது பேர் ஆரோக்கியம்னு பேர். தோல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். என்ன குறைபாடு அப்படின்னா, விட்டமின் குறைபாடுன்னு சொல்லலாம். இது வேணால் சொல்லலாம், ஏற்றுக்கும். அதே மாதிரி கல்லீரல் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம், அதுவும் ஏற்றுக்கணும். விட்டமின் குறைபாடு ஒன்று சொன்னோமா, 2வது கல்லீரல் பாதிப்பு. கல்லீரல் பாதிச்சிருச்சுன்னா கழிவுகள் சீராக வெளியேறாது. அப்போ கழிவுகள் சீராக வெளியேறலைன்னா நமக்கு பசி எடுக்காது. பசி எடுக்கலைன்னா சாப்பிடும்போது வாமிட் வரும் சிலருக்கு. ஜீரணங்கள் இல்லை, அஜீரண கோளாறு. அப்போ அந்த கல்லீரல் சரி பண்ணணும். இரவு 9லேருந்து 3 வரை தூங்கணும். அப்போ தான் கல்லீரல் நல்லா வேலை செய்யும். அப்போ தான் கழிவுகள் சீராக வெளியேறும். அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாம் தான் வாழ்வில் வழிமுறை மாற்றிட்டோமே, அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லாருமே செய்யக்கூடியது, தோல்வியாதிகள் மட்டும் கிடையாதுங்க, இதெல்லாம் எல்லாருமே செய்யக்கூடியது. இது ஒரு புள்ளிங்க, 2வது புள்ளி. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவு வகைகள் இன்றைக்கு நச்சு உணவுகள் நாம் சாப்பிட்டுருக்கோம். உண்மை தானே? ஓடுற வேகத்தில் அது ஒரு காரணங்க. காரணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், நோய் பற்றி நான் பேசவே இல்லை. அதுக்கடுத்து 4வது காரணம் நம்ம சிறுநீரகம், கிட்னி. அது முறையாக சீராக கழிவுகளை வெளியேற்றலை, அது கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. அதனால் தோலில் படை, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தென்படுது. அது வெளியேற்றுது. கிட்னி தான் சரி பண்ணல, நானும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தோல் அந்த வேலை அவங்க செய்கிறாங்க. இது நம்ம தோல் வியாதின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வெளியேற்றுவது, கழிவுகள் வெளியேற்றுதுன்ற அர்த்தம். இப்போ நம்ம செய்ய போகிறது கழிவுகள் வெளியேற்றாமல் தோலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அப்போ உள்ள கழிவுகள் வெளியேற்ற போகிறோம், சேராமல் பார்த்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு உணவு முறை மட்டும் சொல்லிடுறேன் பாருங்களா. ஒன்றும் இல்லைங்க, உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் உணவு முறை என்பது உணவு நிறுத்துன்னு சொல்ல வரல. நீங்கள் சில உணவுகளை நாம் குறைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். நிறுத்துன்னா யாரும் கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே இவர் என்ன சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் குறைச்சி பார்ப்போமே. எந்த வியாதி தான் சரி, தோல் வியாதி, சோரியாசிஸ் இருந்தாலும் சரி, படப்படையாக இருந்தாலும் சரி, இங்கே பட அங்கே பட இங்கே பட அப்படியே பொடுகு, இங்கே பட செதிலாக இருக்கும், எது இருந்தாலும் சரி, அனைத்துமே கழிவுகள் வெளியேறுதான், அவ்வளோதாங்க. மீன் குறைச்சிக்கணும், அவ்வளோதான். வெங்காயம் உணவில் குறைச்சிக்கணும், பூண்டு குறைச்சிக்கணும், பால் ரொம்ப முக்கியங்க, குறைச்சிக்கணும். சாப்பிட சொல்லலை, குறைக்கணும். இப்போ தான் நம்ம பால் எடுத்துட்டோமே, என்ன செய்கிறோம், பாலில் நிறைய சேர்த்துறோம். பால் தான் குறையினா அதில் டீ போட்டு சாப்பிட்றோம், காஃபி போட்டு சாப்பிட்றோம், அப்புறம் விதவிதமான பவுடர் போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த வயிறு என்ன யோசிக்கணும்ல, என் ப்ரோக்ராம்லேயே இல்லையா, என்னென்னமோ போட்டு தள்ளுறையே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கண்டுபிடிச்சி உள்ளே போட்டு கொட்டுறோம். அப்போ நச்சுக்கள் சேரதானே செய்யும். இது கொஞ்சம் மாற்றிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு டம்ளர் பால் குடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு டம்ளர் பால் 4 ஃபுல் மீல்ஸு சமமாக, 4 சாப்பாட்டுக்கு சமமாக. இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு மீல்ஸு. அதுக்கடுத்து ஒரு டம்ளர் பால் குடிக்கிறோம். ஒரு டம்ளர் பால் 4 மீல்ஸு. ஆல்ரெடி ஒரு மீல்ஸ் சாப்பிட்டோம், மொத்தம் 5 மீல்ஸு. ஒரு வேளைக்கு 5 மீல்ஸ் சாப்பிட்டா அந்த வயிறு நம்மக்கிட்ட சண்டை போடுமா பேசாதா? சண்டை போடுமா, போடும் தானே. அதான் வயிறு வலி, வாந்தி, பேதின்ட்டு பேர் சண்டை போடுது நம்மக்கிட்ட. அது ஒரு ரசாயனத்தை போட்டு ஒரு அழுத்துறோம். அப்போ நச்சுக்கள் சேரும் தானே. சின்ன சின்ன விஷயந்தான், புரிஞ்சுக்கிட்டா போதும். எனவே பால் கொஞ்சம் குறைச்சிக்கணும், இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தயிர் மோர் கூட குறைச்சிக்கலாம். இப்போது முடிஞ்சிச்சா? இவ்வளோ தாங்க, குறைக்க வேண்டியது தாங்க. சேர்க்க வேண்டியது ஒரு சில சொல்கிறேன் பாருங்கள். நெல்லிக்காய் ஒரு மருந்துங்க. அது நெல்லிக்காயை கிடைக்கலன்னா பவுடர் விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். நெல்லிக்காய் பொடி
ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் போட்டு அப்படியே சுடுதண்ணில் போட்டு காய்ச்சி குடிச்சிட வேண்டியது தான். இல்லைன்னா சுடுதண்ணில் போட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். அப்போ சாப்பிடுவோம், தினமும் சாப்பிடுவோம். என்ன இப்போது நல்லது தானே அது. பழச்சாறு பழச்சாறு வந்து கண்டிப்பாக குடிக்கணும். கடையில் போயிட்டு பழச்சாறு குடிக்கிறது, நாமே பழச்சாறு ரெடி பண்ணி குடிக்கலாம். காய்கறி சாறு குடிக்கலாம், சூப்பு போட்டு குடிக்கலாம். இது நல்ல ஒரு அழகான ஒரு இதுங்க. உடல் வந்து வெப்ப உடலுக்கு தான் அதிகமாக அந்த சொறி சிரங்கெல்லாம் இருக்கும். அவங்க உடம்பு வெப்ப உடம்பு தாங்க. அப்போ அந்த வெப்ப உடம்பு குறைக்கிறதுக்கு இரவு ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றோமா, சரி 8 மணிக்கு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே. இரவு 9 மணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி சூடாக எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்த பிறகு இந்த பொடியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு கொதிநிலைக்கு வரும். சாதாரண எடுத்து வச்ச தண்ணி தாங்க, கொதிக்க வைக்கக்கூடாது, சூடாக தண்ணி தான். அந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு படுத்துக்கலாம், 1 மணி நேரம் கழிச்சு படுத்துக்கலாம். 10 மணிக்கு 9:30 படுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இது நான் சொல்கிறது 15 நாட்கள் பயிற்சி. இது 15 நாட்கள் தொடர்ந்து இரவில் சாப்பிடணும். இது ஒன்று. சரி தானே? இது அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொன்று வந்து அதே 15 நாட்கள் வந்து இது இரவு சொல்லிட்டேன். காலையில் இந்த வெண்பூசணி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கல்யாணத்துக்கெல்லாம் உடைப்பாங்க. வீடு குடி போகும்போது பெருசாக உடைப்பாங்க. அது வெண்பூசணி, கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுத பூஜைக்கு மொட்டான்னு உடைப்பாங்க. அங்கே தான் உடைப்பாங்க. அந்த வயிற்றுக்குள்ளே உடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப கிடைக்காத ஒரு பொருள். ஆனால் ஈஸியாக கிடைக்குது. அது நம்ம ஈஸியாக கிடைக்கணும், அது மதிக்கிறதில்ல. அது நம்ம காலையில் எழுந்திரிச்சு 15 நாட்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து, இவ்வளோ பீஸ் எடுத்து தோல் சீவிட்டு துணி துணாக கட் பண்ணி அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றோமோ, இல்லை சூப் போட்டு சாப்பிட்றோமோ, இல்லை நம்ம வந்து என்ன வேணால் சாப்பிட்லாம், எந்த விதமாக சாப்பிட்லாம். ஆனால் ஒரு பீஸ் சாப்பிட்டணும். தினமும் 15 நாட்கள் காலை அது உணவாக எடுத்துக்க வேண்டியதாங்க ஒரு பீஸ். அதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து 1 to 1 நாளைக்கு ஒரு பீஸ் எடுத்து நல்லா சாறு புழிஞ்சு அந்த சாறு ஒரு மக்கில் எடுத்து அது உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து தண்ணி ஊற்றிட்டு போகணும். அதான் குளியல். இது இயற்கை குளியல் பேருங்க. அதுக்கடுத்து சோப் போட்டுலாம் குளிக்கக்கூடாது. நான் 15 நாட்கள் பயிற்சி கொடுத்துருக்கேன். சோரியாசிஸை சரி பண்ணுறதுக்கு பேசிட்டு இருக்கேன் நான். சரிங்களா? கடுக்காய் பொடி 14 நாள் சாப்பிட சொல்லியாச்சு இரவு. காலையில் இந்த வெண்பூசணி காலையில் ஒரு பீஸ் சாப்பிட சொல்லியாச்சு. அதே மாதிரி வெண்பூசணி குளியல் குளிக்கணும். 1 to 1 நாள் முடியலனோட தினமும் குளிக்கலாம், தப்பே இல்லை, ஒன்றும் ஆகாது. இப்போது வர்ம சிகிச்சை சொல்லட்டுமா? இப்போது வர்ம சிகிச்சை வந்து பாருங்கள், இது மஞ்சள் வர்மம்னு பேர். இப்போ இது மஞ்சள் வர்மம். இதை பாருங்கள், மஞ்சள். இப்போ மஞ்சள் வர்மம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த பெருவெல்லுக்குங்களா, காலில் பெருவெல்லேருந்து அப்படியே கீழே அப்படியே வர மாதிரி, இந்த நகத்துலேருந்து கீழே அப்படியே வரேன். அதே மாதிரி கீழேருந்து ஒரு நகம் அப்படியே போகுது பாருங்கள். நகத்து அடிப்பகுதியிலேருந்து இந்த எண்டுக்கு வரேன். இந்த உள்பக்கமாக இருக்கிற மேலிருந்து வரேன். இதுதாங்க இந்த புள்ளி காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க தாங்க அந்த புள்ளி. இந்த புள்ளியை ஒரு நிமிடம் அப்படியே இந்த பென்சில் மொக்கையாக இருக்கு பாருங்கள், மொக்கை பென்சில் வச்சு அப்படியே லேசாக அழுத்தி விட்றோம் ஒரு நிமிடம். தினமும் அந்த 15 நாட்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? இது மஞ்சள் வரும், பெருவிரல் மஞ்சள் வரணும். ஒரு வரணும் சொல்லிட்டா, இந்த மஞ்சள் வரம் செஞ்சதுனால கல்லீரல் சீர்படுத்துது. அவ்வளோதான். கல்லீரல் சீர்பாகும்போது நச்சுக்கள் சேராமல் பார்த்துக்கும். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ இன்னொன்று நச்சுக்கள் சேர்றது மலம் தானே. மலம், அந்த மலத்தை சீர் பண்ணுவதற்கு இப்போ கை எடுத்துட்டேன். கையினுடைய ரிஸ்ட், பின்பக்கம் ரிஸ்ட்டு, இதுலேருந்து ஒரு 4 விரல் பின்பக்கம், இப்போ மையப்பகுதி இதாங்க. இப்போ பெருவிரல் வச்சு, இப்போ பெருவிரல் விட வச்சுக்கலாம், சுட்டு விட வச்சுக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6, அதாவது இங்கேருந்து இந்த பெண்டு மில்லேருந்து 4 விரல் இந்த பக்கம். இது ஒரு 2 நிமிடம் அழுத்தி விடுறோம். அப்போது மலம் சீராக வெளியேறும், உடல் கழிவுகள் சீராக வெளியேறும். இது காலையில் செஞ்சால் நல்லாயிருக்கும். 3வது பயிற்சி சிறப்பான பயிற்சிங்க. அது என்ன பயிற்சி அப்படின்னா, முழங்கை நடுக்கு வரணும். இது இப்போ செஞ்சது முழங்கை நடுக்கு வரணும். மஞ்சள் வரணும் செஞ்சுட்டிங்களா? அதுக்கடுத்து உரிமை வரணும் ஓரமாக இருக்குங்க. அது எங்கே இருக்குன்னா, இப்போ தொப்புள் இருக்குல்ல, காட்டுற மாதிரி தொப்புலேருந்து 4 விரல் ப்ளஸ் 5 விரல், மேலே 5 விரல், அதாவது இங்கே நெஞ்சு குழிக்கும் தொப்புளுக்கும் மையத்தில், இதுதாங்க அது உரிமை வரணும்னு பேருங்க. இது சமான முத்ரா, 5 விரல் வச்சு சமான முத்ரா இங்கே வச்சுட்டு மெதுவாக ஒரு 9 வலச்சுழல், இடது ஒரு 9 வலச்சுழல், இடச்சுழல், அதுக்கடுத்து வலச்சுழல் ஒரு 9. இது ஒரு சுற்று. ஆக அது மாதிரி ஒரு 3 சுற்றுகள் செய்யணும். இது எப்போ வேணால் செய்யலாம். மற்றெல்லாம் காலை மாலை சொல்லுங்க, இந்த புள்ளிகள் எப்போ வேணால் செய்யலாம். இது நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா படை சீராகும். 15 நாட்கள் கழிச்சு சிரங்கு சீராகும். எத்தனை நாட்கள் இது இருந்தாலும் சரி, வடுவடுவாக இருக்கும், கருப்பாக இருக்கும், அதுவும் சீராகும். கால் பகுதி வந்து கருப்பாக அப்படியே எதுவும் சொல்லுவாங்களே, அந்த பாத பகுதி கருப்பாக மாறி போயிருக்கும். சூரிய ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கும், அதுவும் சீராகும். பொடுகு சீராகும். சோரியாசிஸ் சீராகும். வேறு என்ன வேணும்? இதை கடைப்பிடிப்போம்.
நலம் பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.